23 ஜனவரி 2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, இப்படி கூறுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. இப்படி கூறுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை என்று தந்தை எதை குறிப்பிடுகிறார்? என்று தந்தை எதை குறிப்பிடுகிறார்? இப்படி கூறுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை என்று தந்தை எதை குறிப்பிடுகிறார்? இரண்டாவது கேள்வி, எது மகா வீரரின் வேலை? எது மகா வீரரின் வேலை? மூன்றாவது கேள்வி, எல்லையற்ற தந்தையை ஏன் மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும்? ஏன் மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும்? நான்காவது கேள்வி, எதற்கு பாபா சார்ட் வைக்க சொல்கிறார்? எதற்கு பாபா சார்ட் வைக்க சொல்கிறார்? அஞ்சாவது கேள்வி, யார் வெற்றி சொரூபம்? யார் வெற்றி சொரூபம்? ஆறாவது கேள்வி, எதற்கு தீவிர முயற்சி என்று சொல்லப்படுகிறது? எதற்கு தீவிர முயற்சி என்று சொல்லப்படுகிறது? ஏழாவது கேள்வி, ஒரு வினாடியில் என்னென்ன கிடைக்கிறது? ஒரு வினாடியில் என்னென்ன கிடைக்கிறது? fill up the blanks. first, இல்லறத்தில் இருந்தாலும் டேஷ் ஆக்குவதற்கான சக்தி டேஷ் தான் உள்ளது. இல்லறத்தில் இருந்தாலும் டேஷ் ஆக்குவதற்கான சக்தி டேஷில் தான் உள்ளது. இரண்டாவது, நீங்கள் டேஷ் மூலம் டேஷ் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் டேஷ் மூலம் டேஷ் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது, டேஷ் எதிரே உள்ளது. டேஷ் எதிரே உள்ளது. நான்காவது, எப்பொழுது நாம் சத்தோ பிரதானமாக ஆகிறோமோ, எப்பொழுது நாம் சத்தோ பிரதானமாக ஆகிறோமோ அப்போதுதான் டேஷ் கிடைக்கும். அப்பொழுதுதான் டேஷ் கிடைக்கும். அஞ்சாவது, வீட்டில் இருந்தாலும் டேஷ் செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் டேஷ் செய்ய வேண்டும். ஆறாவது, ஏகாந்தவாசியாக இருப்பதன் மூலம், ஏகாந்தவாசி அப்படின்னா தனிமை விரும்பி,
தனிமையில் இருப்பதன் மூலம் டேஷ் சகஜமாகிவிடும். ஏகாந்தவாசியாக இருப்பதன் மூலம் டேஷ் சகஜமாகிவிடும். இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இப்படி கூறுவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை என்று தந்தை எதை குறிப்பிடுகிறார்? பாபா தூய்மையாவதற்கான சக்தி. பாபா என்ன பதில் சொல்றார்னா, நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தைதான் கூற முடியும், மற்ற யாருக்கும் இந்த சக்தி இல்லை. நான் உங்களை கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தைதான் கூற முடியும், மற்ற யாருக்கும் இந்த சக்தி இல்லை. இரண்டாவது கேள்வி, எது மகா வீரரின் வேலை? பாபா பதில் சொல்றாரு, காமம்தான் மகா எதிரியாகும், இதன் மீது வெற்றி அடைவது என்பது மகா வீரரின் வேலையாகும். காம விகாரம் இல்லையா, காமம்தான் மகா எதிரியாகும், இதன் மீது வெற்றி அடைவது என்பது மகா வீரரின் வேலையாகும். மூன்றாவது கேள்வி, எல்லையற்ற தந்தையை ஏன் மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும்? ஏனென்றால் அவர் நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கின்றார், மேலும் நினைவில் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும், அதீந்திர சுகத்தின் அனுபவம் கிடைக்கும். எல்லையற்ற தந்தையை ஏன் அன்போடு நினைக்கணும் அப்படின்னா, ஏனென்றால் அவர் நிறைய பொக்கிஷங்களை கொடுக்கின்றார், மேலும் நினைவில் குஷியின் அளவு அதிகரிக்க வேண்டும், அதீந்திர சுகத்தின் அனுபவம் கிடைக்கும். நாலாவது கேள்வி, எதற்கு பாபா சார்ட் வைக்க சொல்கிறார்? சார்ட் எதுக்காக வைக்க சொல்றார் பாபா? நினைவிற்காக. பாபா சொல்றார் நினைவிற்காக, அதாவது நினைவு கூர்மை ஆகும்போது வித்வான்கள், ஆச்சாரியர்கள் மற்றும் பலருக்கு அம்பு போய் தைக்கும். நினைவிற்காக, அதாவது நினைவு கூர்மை இருக்கும்போது அல்லது நினைவு கூர்மை ஆகும்போது வித்வான்கள், ஆச்சாரியார்கள் மற்றும் பலருக்கு அம்பு போய் தைக்கும். நிறைய பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய ஞானம் அம்பு போல பதியும். அஞ்சாவது, யார் வெற்றி சொரூபம்? யார் வெற்றி சொரூபம் ஆவாங்க? தனது அனைத்து விசேஷ தன்மைகளையும் தன்னுடைய அனைத்து விசேஷ தன்மைகளையும் காரியத்தில் பயன்படுத்தி அதை அதிகரிக்க கூடியவர்கள்தான் வெற்றி சொரூபம் ஆவார்கள். ஆறாவது கேள்வி, எதற்கு தீவிர முயற்சி என்று சொல்லப்படுகிறது? எதற்கு தீவிர முயற்சி என்று சொல்லப்படுகிறது? விஸ்தாரத்தை பார்க்காமல் சாரத்தை பாருங்கள், தனக்குள் உள்ளடக்கிக் கொள்ளுங்கள், இதற்குதான் தீவிர முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ஏழாவது கேள்வி, ஒரு வினாடியில் என்னென்ன கிடைக்கிறது? ஒரு வினாடியில் என்னென்ன கிடைக்கிறது? ஒரு வினாடியில் சத்கதி, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஒரு வினாடியில் சத்கதி, ஆரோக்கியம், அடுத்தது ஆஸ்தி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஒரு வினாடியில் சத்கதி, ஆரோக்கியம், ஆஸ்தி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்கிறது சொன்னார் இல்லையா பாபா? ஒரு செகண்ட்ல உங்களுக்கு சத்கதி கிடைக்குது, ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ்.
fill up the blanks. ஃபர்ஸ்ட், இல்லறத்தில் இருந்தாலும் டேஷ் ஆக்குவதற்கான சக்தி டேஷில் தான் உள்ளது. இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக்குவதற்கான சக்தி ஈஸ்வரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. ஈஸ்வரிடம் அவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. வேற யாராலையும் தூய்மையாக்குவதற்கான சக்தி கிடையாது இல்லையா? ஈஸ்வர் கிட்டதான் இருக்கு அந்த பவர். அதனால இல்லறத்துல இருங்க. தூய்மையாகுவதற்கான ஒரு பவர் ஈஸ்வரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. இரண்டாவது, நீங்கள் டேஷ் மூலம் டேஷ் ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானத்தின் மூலம் சூட்சும வதனவாசி பரிஸ்தா ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானத்தின் மூலம் சூட்சும வதனவாசி பரிஸ்தா ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். மூன்றாவது, டேஷ் எதிரே உள்ளது. லட்சியம் எதிரே உள்ளது. நான்காவது, எப்போது நாம் சத்துவ பிரதானமாக ஆகிறோமோ அப்போதுதான் டேஷ் கிடைக்கும். எப்பொழுது நாம் சத்துவ பிரதானமாக ஆகிறோமோ அப்போதுதான் அனைத்து பொக்கிஷங்களும் முழுமையாக கிடைக்கும். அஞ்சாவது, வீட்டில் இருந்தாலும் டேஷ் செய்ய வேண்டும். வீட்டில் இருந்தாலும் ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். ஆறாவது, ஏகாந்தவாசி ஆக இருப்பதன் மூலம் டேஷ் சகஜமாகிவிடும். ஏகாந்தவாசியாக இருப்பதன் மூலம் டேஷ் சகஜமாகிவிடும். ஒருமுகப்படுத்துவது சகஜமாகிவிடும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.